கர்நாடக சட்டப்பேரவை தேர்தலை கருத்தில் கொண்டே காவிரி பிரச்சனையை மத்திய அரசு அணுகுவதாக மூத்த பத்திரிகையாளர் சேகர் ஐயர் கூறியுள்ளார். இதுபற்றி டெல்லியில் அவரிடம் நமது செய்தியாளர் ஹனிகுமார் நடத்திய கலந்துரையாடலை இப்போது பார்க்கலாம். இந்த காவிரி மேலாண்மை வாரியம் அமைக்கிற விஷயத்தில் ஒரு 3 நாளைக்கு முன்னாடி கூட சுப்ரீம் கோர்ட்டில் இந்த வழக்கு வந்தப்போ 3 நாள் அமைக்கணும்னு சொன்னப்போ மத்திய அரசு எந்த விதமான எதிர்ப்பும் தெரிவிக்கல. ஆனால் திடீர்னு இம்மீடியட்டாக அதை அமைக்க முடியாது, இது கான்ஸ்டியூஷன் பெஞ்சுக்கு இந்த 2 பெஞ்சுக்கு அதிகாரம் இல்லைன்னு பல ரீசன்ஸை சுட்டி காட்டியிருக்காங்க. இதுக்கான காரணம் என்ன, மத்திய அரசு திடீர்னு இந்த விஷயத்தில் யூட்டர்ன் எடுக்கிறதுக்கு தென் இதுக்கு பின்னால் இருக்கக்கூடிய அரசியல் ரீதியான காரணங்கள் என்ன? காவேரி பொறுத்த மட்டும் கர்நாடகாவில் அது எதிர்கட்சியாக இருக்கட்டும் ஆளுங்கட்சியாக இருக்கட்டும் இதை சரியாக புரிஞ்சிக்காமல் அவங்க கர்நாடகா மக்கள் மத்தியிலே காவேரி பிரச்சனை என்னங்கிறது இது பண்ணாமல் ஏதோ தண்ணி கொடுத்தா ஏதோ எல்லாம் அடிச்சுன்னு போடும் போல் இருக்குது, அந்த மாதிரி ஒரு பயத்தை அவங்களே உருவாக்கி அதுக்கு அவங்களே ஒரு விக்டிமாய் போய் கிடக்குறாங்க. அதுதான் இன்னையோட நிலைமை. இந்த நிலைமையில் என்ன இருக்குன்னா, நீங்கள் கேட்ட முதல் கேள்விக்கு கர்நாடகா லீடர்ஸு கர்நாடகா சேர்ந்திருக்கிற மத்திய அமைச்சர்கள் நேற்றுக்கு முந்தின அவங்க பார்ட்டி பிரசிடென்ட் நம்ம அமித்ஷாட்டி பேசியிருக்காங்க, பிரதமர்கிட்டையும் சொல்லியிருக்காங்க, செக்டர் ஒன்றுமே பண்ணலைன்னா பிஜேபி மேலே அடி போட்டுவிடும் கர்நாடகாவில், அதனால ஏதாவது செய்யுங்க, இதுக்கு ஏதாவது ஒரு இது வாங்குங்க. ஆனால் முக்கியமாக என்ன பார்த்தீங்கன்னா, கர்நாடகா எடுத்துட்ட ஸ்டாண்ட் இருக்குது பாருங்கள், அது எந்த டெல்லியில் எந்த வக்கீலும் தயாராக இல்லை. கபில் சில்பல் முதற்கொண்டு என்ன சொன்னார், முதல்ல நீங்கள் உச்சநீதிமன்றம் சொல்கிற மாதிரி தண்ணி விடுங்க, அதுக்கப்புறம் யார் வாதாடலான்னு பேசுகிறான்னு. ஸோ கர்நாடகா தன்னை ஒரு இந்த இதில் ஹோல் இது பார்த்தீங்கன்னா அரசியலும் கலந்து தண்ணீர் பிரச்சனையும் கலந்து தன்னை ஒரு விதமாக ஒதுக்கி வச்சுட்டாங்க. அதுக்கு பிறகு என்ன செய்யறது தெரியாமல் அதனால் சரி சென்டர் போர்டு வைக்கலான்னு, அது போர்டு வைக்கிறத பற்றி ஒரு ஸ்டாண்ட் பண்ணுங்கள், அதில் நமக்கு கொஞ்சம் இது கிடைக்கும் அப்படின்னு இது ஒரு பொலிட்டிக்கல் மேனுவர் மாதிரி பண்ணி தங்களை பண்ணியிருக்காங்க. இப்போது தமிழ்நாடு பிஜேபி தமிழ்நாடுக்காக கேட்கலாம், கர்நாடகா பிஜேபி கர்நாடகாவை கேட்கலாம், பட் சென்ட்ரலில் எல்லா மாநிலங்களுக்கும் பொதுவாக இருக்கக்கூடிய ஒரு மத்திய அரசு இப்படி இந்த மாதிரி ஒரு முடிவெடுக்கிறதுன்றது ஒருதலைபட்சமான ஒரு முடிவு அப்படின்னு நம்ம சொல்ல முடியுமா? இல்லை, இதை பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஸ்டாண்டை சொல்லிவிட்டு அல்டிமேட்டாக என்ன ஆகுனா சென்டர் இன்டர்வென்ஷனுக்காக இது ஒரு இதாகுது. இதுவரையில் மத்திய அரசு இதில் நம்ம இன்டர்வீன் பண்ணி என்ன பண்ணுவோம், கோர்ட் முன்னாடி இருக்குது. இதை பிஜேபிக்கு தமிழ்நாடை விட கர்நாடகாவில் அதிக அவங்க இது ஜாஸ்தி இருக்குது, ஸ்டேக்ஸ் சொல்லுவாங்களே. ஏன்னா வரப்போகிற 2018 தேர்தலில் இன்றைக்கி எதிர்கட்சி நாளைக்கு அவங்க ஆளுங்கட்சி ஆகலாம், அதனால் அவங்களுக்கு ஸ்டேக்ஸ் அங்கே அதிகமாக இருக்குது. அதே நேரத்தில் பிரதமர் நரேந்திர மோடி போல் ஒரு தலைவர் இந்த மாதிரி மேட்டரில் ஒன்றுமே செய்யலைன்னு இம்ப்ரெஷன் போகக்கூடாது. இல்லை, அது ஒன்றும் பிஜேபிக்கு லாபம் இல்லை. ஸோ அதுக்கு என்ன பண்ண போகிறாங்க இப்போ சென்ட்ரல் கவர்மெண்ட், என்ன சிஸ்டம் கொண்டு வர போகிறாங்க? எனக்கு வர தகவல்னு பார்த்தீங்கன்னா இதை இன்னும் டீப்பாக ஸ்டடி பண்ணி, ஏன்னா இப்போதைக்கு தற்சமயம் இருக்கிற பிரச்சனையை ஒரு விதமாக கூல் டவுன் பண்ணிவிட்டு மேற்கொண்டு 2 சைடையும் கூப்பிட்டு பேசுவாங்க. பேசி என்ன மாதிரி செஞ்சால் அதில் இந்த பிரச்சனைகளை இது பண்ண முடியும், தண்ணி எவ்வளவு இருக்குது, யாருக்கு தண்ணீர் எவ்வளோ தேவை, எவ்வளோ மழை பெஞ்சு எவ்வளோ தண்ணி தேங்குது, இதெல்லாம் இன்னும் கொஞ்சம் சயின்டிஃபிக்காக பண்ணணும்னு முடிவு எடுப்பாங்கன்னு என்று நான் நம்புகிறேன்.